எங்க ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? நான் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க பார்த்து என்கிட்ட நடந்துக்கிற முறையும் அவரை ட்ரீட் பண்ற விதமும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இனிமே இந்த மாதிரி என்ன டிஸ்டர்ப் பண்ற மாதிரியோ இல்ல டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரியோ எந்த பொருளையும் இந்த ரூம்குள்ள கொண்டு வரக்கூடாது. எங்க அண்ணன் உங்களுக்கு என்னங்க பாவம் பண்ணாரு? எதுக்கு எங்க அண்ணன் மேல இப்படி எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கீங்க? நீங்களே சொல்லுங்க. உங்க அப்பா அம்மா சொன்னதுனால தானே எங்க அண்ணனை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. எங்க அண்ணனும் எங்க அப்பா அம்மா சொன்னதுனால தானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது எங்க அண்ணன் உங்களுக்கு கொடுக்குற மரியாதைய நீங்க எங்க அவருக்கு கொடுக்க மாட்டீங்க? என்னமோ அவரே வந்து உங்க கழுத்துல வழிகட்டாயமா தாலி கட்டின மாதிரி பேசுறீங்க. இங்க பாருங்க, நீங்க அவரை எவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்துறீங்க, காயப்படுத்துறீங்கன்னு இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட எங்ககிட்ட சொன்னது கிடையாது. அவ்வளோ வலியையும் வேதனையும் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு தினமும் துடிச்சிட்டு இருக்காரு. ஆனா நீங்க அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீங்க மேல மேல கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. நீங்க இவ்வளவு பண்ணியும் எங்க அண்ணன் உங்களை எந்த இடத்துல விட்டு கொடுக்காம இருக்காருன்னா அதுக்கு காரணம் எங்க அண்ணன் உங்க மேல வச்சிருக்க அன்பு. தயவு செஞ்சு இன்னொரு முறை எங்க அண்ணனை கஷ்டப்படுத்தாதீங்க. ஜீவா, என்ன இந்த நேரத்துல படுத்திருக்கீங்க? இல்ல, லைட்டா ஃபீவரிஷா இருந்தது, அதான். ஃபீவரா? என்ன இப்படி கொதிக்குது? டேப்லெட் போட்டீங்களா? இல்லங்க. இருங்க. என்னங்க, தண்ணி குடிங்க.
ஃபீவர் கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கு ஜீவா. நீங்க படுங்க, நான் வந்துடுறேன். என்னாச்சு ஜீவாக்கு? அத்த தெரியல அத்த, ஃபீவரா இருக்குன்னு சொன்னாரு. டேப்லெட் கொடுத்துருக்கேன். டெம்பரேச்சரும் அதிகமா இருந்துச்சு, அதான் 10 போட்டுட்டு இருக்கேன். இப்படி பண்ணா கொஞ்சம் டெம்பரேச்சர் குறையும். டேய், என்னடா திடீர்னு ஃபீவர்? இந்த சம்மர்ல எல்லாருக்குமே ஃபீவர் வருதுல்ல, அதான் இவருக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரியாயிடும் அத்த, நான் பாத்துக்கிறேன். டேய், டாக்டர் கிட்ட வேணா போலாமாடா? இல்லம்மா, லைட்டா தான் ஃபீவர் இருக்கு. கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சா சரியாயிரும். ஈவினிங் வரைக்கும் பாப்போம் அத்த. அவருக்கு ஃபீவர் குறையலனா நானே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். சரிம்மா, நீ பாத்துக்கோ. டேய், பாத்துக்கோடா. தூங்க என்ன? பிரியா, அத்த என்ன பண்ணிட்டு இருக்க? அது கஞ்சி வைக்கிறேன் அத்த. கஞ்சி குடிச்சா ஃபீவர் கொஞ்சம் குறையும். அத்த நீங்க போங்க அத்த, நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு அத்த? நான் பெருமைக்கு சொல்லலமா, நான் கூட ஜீவாவை இப்படி பாத்துக்கிட்டது இல்ல. நீ அவனை ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிற. பொண்ணு மாதிரி ஒருத்தி கிடைக்க உண்மையிலேயே இவன் கொடுத்து வச்சிருக்கணுமா? ஜீவாமா அவளுக்கு உடம்பு எப்படி இருக்கு? காய்ச்சல் சரியாச்சா? எல்லாம் சரியாயிடுச்சு, இப்ப நல்லா இருக்கான். அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. பின்ன சரியாகாம இருக்குமா? பிரியாதான் அந்த கவனிப்பு கவனிச்சால. கத்தியங்க அக்கா. நீங்களும் பாத்தீங்களா? என்னக்கா இப்படி கேட்டுவிட்ட? பாத்தீங்களாவா? இங்க பார். நமக்கு வாழ்க்கையில எத்தனையோ தடவை காய்ச்சல் வந்திருக்கு.
ஆனா ஒரு நாள் கூட என் பொண்டாட்டி பிரியா ஜீவா மாப்பிளைய பாத்துக்கிட்ட மாதிரி பாத்துக்கலையே. நேத்துக்கு ராத்திரி முழுசா முழிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரே பாட்டை பாடிக்கிட்டே இருந்தேன். அது என்ன பாட்டுன்னா, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இந்த பாட்டை பாடிக்கிட்டே அழுதுகிட்டே முழிச்சுக்கிட்டு இருந்தேக்கா. தம்பி, பிரியா ஜீவாவ உள்ளங்கையில வச்சு தாங்குறா. ஒன்னு சொல்லவா? என்னக்கா? பெத்த நான் கூட அவன் அந்த அளவுக்கு பாத்துக்கிட்டதே இல்ல. ஆனா அவ புருஷனை அப்படி பாத்துக்கிறா. ராத்திரி பூரா ஒரு பொட்டு தூக்கம் இல்லாம பாத்துக்கிட்டா. பொண்டாட்டினா அப்படி இருக்கணும். பிரியா ஜீவாவை பார்த்ததுக்கு அப்புறம் நானே என்ன மாத்திக்கணும் போல இருக்கு. ஒரு பொண்டாட்டி தான் புருஷனை எப்படி பாத்துக்கணுங்கறத பிரியா கிட்ட தான் கத்துக்கணும். அக்கா, உண்மையிலே இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கோம். உனக்கு இந்த மாதிரி ஒரு மருமக கிடைச்சிருக்கான்னு சந்தோஷப்படு. என்ன பண்றது, அதனாலதான் என்னமோ பாவம் அவனுக்கு இப்படிலாம் நடக்குது. நான் நினைக்கிறேன் இது எல்லாமே திருஷ்டி திருஷ்டி அக்கா. அவளை பார்த்து இந்த வீட்ல இருக்கிற மத்தவங்களும் நடந்துக்கிட்டாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். எல்லாம் மாறுவாங்க அக்கா. மாற மாட்டாங்கன்னு நினைக்கிறியா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்ன நடந்திருக்கும் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா மாறுவாங்க. காவ்யா, என்னம்மா திடீர்னு எந்திரிச்சு போயிட்ட? ஓ சாரி, நாங்க பேசுறது உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கா? ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நான் மேலேயே போய் படிச்சுக்கிறேன். என்ன தம்பி இது? பிரியாவை பார்த்தாவது காவியா மாறுவான்னு நினைச்சேன். இவ மாறுற மாதிரியே தெரியலையே. அக்கா, காவியா மனசு ஒரு நாள் கண்டிப்பா மாறும்க்கா. கூடி சீக்கிரமே மாறும். நீ வேணும் நான் பார்த்துட்டே இரு. அவ மனசு மாறினா ரொம்ப சந்தோஷம்தான். நானும் அந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னது அது? நெஞ்சில காயம். என்னாச்சு ஜீவா? என்ன காயம் அது? இல்ல ஒண்ணு இல்லைங்க. என்னன்னு கேக்குறல? அது ஒண்ணும் இல்ல, சின்ன காயம் தான். அதான் நானும் கேக்குறேன், எப்படி காயம் பட்டுச்சு? அது பேரு. எந்த பேரு? ஆமா,
உன்னோட பேரு தானே? வேற ஒரு பேரு உங்க முன்னாடி நெஞ்சில இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் சங்கடப்படக்கூடாதுன்னு நீங்க உங்களை காயப்படுத்திட்டு வந்திருக்கீங்களா? எனக்காக நீங்க இதை செஞ்சீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஜீவா. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். இதாலதான் நேத்து உங்களுக்கு காய்ச்சல் வந்துச்சா? நீங்க பேரை அழிச்சதுக்காக சந்தோஷப்படுறதா, இல்ல நெஞ்சு இப்படி காயப்படுத்திட்டு வந்திருக்கீங்களேன்னு வருத்தப்படுறதான்னு தெரியல. ஒரு பொண்ணா, உங்க வைஃபா நீங்க எனக்காக செஞ்சீங்கன்றது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நீங்க உங்க நெஞ்சில இருந்த அந்த பேரை எடுத்துட்டீங்க. சீக்கிரமே உங்க மனசுல இருந்து அந்த பொண்ணையும் எடுத்துருவீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு ஜீவா. தேங்க்ஸ். இந்த நாள் என் லைஃப்ல என்னால மறக்கவே முடியாது. நீங்க செஞ்சது பெரிய விஷயம். என் லைஃப் முழுக்க இத நினைச்சுக்கிட்டே இருப்பேன்.